வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு திரும்பி வினோத் இருக்கான் நம்மளோட. வினோத் என்ன சொல்றான்னு பார்ப்போம். நேற்று நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசணும். அதோட போலார் ஆப்போசிட் வந்து எனிமி. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் அ குட் எனிமி. ஏன்னா சம்டைம்ஸ் வாழ்க்கையில் நல்ல எதிரி இருந்தாங்கன்னா அதுவும் வந்து உன்னை மோட்டிவேட் பண்ணி ப்ரப்பல் பண்ணும். ஜெஃப்ரி ஆர்ச்சர் வந்து கேன் அண்ட் ஏபிள்னு ஒரு புஸ்தகம் எழுதினான். இட் இஸ் பிட்வீன் ரிச்சர்ட் கேன் அண்ட் ஏபிள் ராஸ்வான்ஸ்கின்னு ஒரு அந்த கேரக்டர். பைபிள் கதை இல்லை, இது பைபிள் கதை இல்லை. ஒரு பாஸ்டன் பிராமின் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப ஏர்லியஸ்ட் நம்ம ஊர் ஐயர் இல்லைங்க, அமெரிக்க ஐயர். அது எப்படின்னா வெள்ளக்காரன் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் மைக்ரன்ஸ் டு அமெரிக்கா. அவன் ஒரு பேங்கர். அவனும் ஏபிள் ராஸ்வான்ஸ்கி அப்படின்னு ஒரு பாலிஷ் இமிக்ரெண்ட்டுக்கும் நடக்கிற பேட்டில். இதில் கடைசியில் ஒரு சூப்பர் ட்விஸ்ட் வரும். அந்த புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். தான் நீ கேட்குற ஐடியல் திங். இது வந்து ஆக்சுவலி நல்லது. அதில் ஒரு டீசென்ட் எண்டிங் வரும். ரிச்சர்டோட டெத்தில் ஒரு எண்டிங் வரும். பட் இதில் வந்து எப்படின்னா, இந்த ரியல் லைஃப்பில் இட் கேன் பி யூஸ்ஃபுல், பட் இட் கேன் பி அந்த ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். ஆனால் எல்லா படத்துலையும் அப்படியே ரொமான்டிசைஸ் பண்ணுவாங்க. ரொமான்டிசைஸ் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. சாவு வரும்போது இல்லை மச்சான் நீ சொன்னது தப்பு இல்லை, அதெல்லாம் சும்மா சினிமா எண்டிங். அதுவும் நான் கேன் அண்ட் ஏபிளும் நாவல், இதுவும் சினிமாங்கிறதும் நாவல். ரியல் லைஃப்பில் அந்த ஆஃப்டர் டேஸ்ட் போகாது. எதிரி தான். எதிரின்னு கிடையாது. இட்ஸ் நாட் நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒருத்தன் குத்திக்கிற எதிரி கிடையாது. இட்ஸ் அது ஒன் வே பிளேஸ் வேர் ரைவல்ரி ரியலி எண்டட் இன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபெடரர் அண்ட் நடால். ஒருத்தர் ரிட்டையர் ஆனபோது இன்னொருத்தன் அதுதான். மோஸ்ட் அன்லைக்லி ஃப்ரெண்ட் வந்து போர்க் அண்ட் மெக்கென்ரோ. நம்ம ரவி சாஸ்திரி வசீம் அக்ரமும் தான் இருக்காங்க. போர்க் என்னென்ன நான் சொல்கிறேன், போர்க் அண்ட் மெக்கென்ரோ என்னென்னா, போர்க் கஷ்டத்தில் இருந்து அவன் விம்பிள்டன் ட்ராஃபியை விற்கிறேன்னும் போது மெக்கென்ரோ நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னான். ஸோ தட் இஸ் அ வெரி அன்லைக்லி ஃப்ரெண்ட்ஷிப். தே வர் கிரேட் ரைவல்ஸ். நீ சொல்கிற மாதிரி அக்ரம் அண்ட் சாஸ்திரி, மேதாத் அண்ட் கவஸ்கர், இவங்கெல்லாம் கிரேட் ரைவல்ஸ் ஆஃப் த ஃபீல்ட், ஆன் த ஃபீல்டு. பட் இது வந்து லைஃப்பில் நீங்கள் வரைச்ச என்ன ஆகும்னா, இட் லீவ்ஸ் அ பேட் டேஸ்ட். இட் பிகம்ஸ் ஃபியூடு மாதிரி இல்லை. அண்ட் தட் அண்டர்லைங் சென்ஸ் ஆஃப் காம்படிஷன் அண்ட் டென்ஷன் வில் அஃபெக்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இதில் எப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் த பேரண்ட்ஸ் ஹூ ஹேவ் டு பி பிளேம்ட். சின்ன வயசுலேயே ஆரம்பிப்பாங்க, தூண்டி விட்டுருவாங்க. அவன் படித்தான் பார், நீ படிக்கல பார், நீ ஒரு முட்டாள், அவன் சந்தோஷமா இருக்கான் பார், அவன் எவ்வளோ தூரம் லைஃப்பில் போகிறான் பார், நீ இப்படி இருக்க பார் அப்படின்னா அந்த முந்தின நாள் காத்துன்னு இருப்பான். அவனுக்கு இப்போதான் நீ வைக்கி விட போகிறேன்னு. அப்பங்க தான் தப்பு, தூண்டி விட்டுருவான். அம்மா இல்லை, இட் ஸ்டார்ட்ஸ் டு காம்படிஷன். நம்ம தமிழ் கல்ச்சரே தானே. அது வந்து வீட்டு பையனை பார்த்து சூடு போடுறது. இன்னொன்று என்ன ஆகும்னா, பேரண்ட்ஸ்குள்ளே ஒரு ரேஸ் இருக்கும். அதில் ஒருத்தன் ஜெயிச்சிருப்பான். ஜெயித்தவனோட பசங்களை தோத்தவங்க ஒய்ஃப் வந்து கிண்டல் அடிப்பாங்க, என் பசங்க ஆர் பெட்டர் தென் யோர்ஸ்னு. அது என்ன ஆகும்னா, வாட் வாஸ் தி காம்படிஷன் இன் ஒன் ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும். ஸோ ஒரு ஃபேமிலியிலே வந்து ரெண்டு ஒய்ஃப்ஸ்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து கோ ஒய்ஃப்ஸ் கிட்ட அது வந்து வில் ஃபில்டர் டவுன் டு தேர் சில்ட்ரன். ஸோ ஈவன் பிரதர்ஸ் நல்லவங்களாக இருந்தாங்களும் ஒத்துமையாக இருந்தாங்களும் அவங்க பசங்க வந்து எப்படி டாட்டா ஃபேமிலி இது ஆகாமல் இருந்திருக்கு. டாட்டா ஃபேமிலியில் ஆளுன்னு எப்படி தெரியும் உனக்கு? ஏன்னா அம்பானி தானே அசிங்கமாக சண்டை போடணும். அப்படி இல்லை. நீங்கள் ரத்தன் டாட்டாவிலே ஒரு புக்கில் சொல்லியிருக்காரு, அவங்க அப்பாவுக்கும் ஜேஆர்டிக்கும் வந்து ஒத்து போகாது. அப்படியா? ஆமாம், அவங்க அப்பாவுக்கும் ஜேஆர்டிக்கும் ஒத்தே போகாது. சண்டை போட்டுப்பாங்க. சண்டைன்னு என்ன, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க மாட்டான். நான் தெரு சண்டையாக இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கூட மாட்டாங்க. ஷாக்கிங்காக இருக்கு. ஆமாம். ஸோ பட் ஹவு டு யூ ஓவர் கம் தட்? சொல்லுங்க. அதனால எனக்கு வந்து ரத்தன் டாட்டா என்ன சொன்னார்னா, இனிஷியலி ஜேஆர்டி வாஸ் வெரி டிஸ்டன்ட். ரத்தன் டாட்டாவே என்ன சொல்கிறேன்னா, அவர் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தார். ஹீ காட் வெரி புவர் அசைன்மெண்ட்ஸ். ஹீ காட் நெல்கோ, ஹீ காட் டாட்டா இண்டஸ்ட்ரீஸ், டாட்டா டெக்ஸ்டைல்ஸ். At the very end of JRD's life, in the last
7-8 வருஷத்தில் சடன்லி சுமந்த் மோல்கங்கர் தான் காரணம். ம். பட் தட்ஸ் நாட் தேர் டாக்குமெண்டட். அதனால் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ம். சுமந்த் மோல்கங்கர்னு ஜேஆர்டிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ம். ஹீ பிகேம் ரத்தன் டாட்டாஸ் மென்டர். ம். இந்த முதல் பெரிய கம்பெனி ரத்தன் டாட்டா சான்ஸ் கிடச்சது டாடா மோட்டர்ஸ். அதை நடத்தினது சுமந்த் மோல்கங்கர். அதான் அந்த ஃபேமஸ் பிளான்ட் நீங்கள் சொன்னீங்களே. அது டாடா சூமோ அப்படின்னு கார் இன் ஆனர் ஆஃப் சுமந்த் மோல்கங்கர் தான் அவர் நேம் பண்ணார். ஏன்னா சுமந்த் மோல்கங்கர் டைட். ம். சுமந்த் மோல்கங்கர் வாஸ் தி பிரிட்ஜ் பிட்வீன் ஜேஆர்டி டி அண்ட் ஆர்என்டி. ஜேஆர்டி அகேன்ஸ்ட் ரத்தன் டாட்டா ஹிம்செல்ஃப் ஹஸ் செட், நான் நினச்சே பார்க்கல, சடன்லி ஒன் டே கால் மீ அண்ட் செட் யூ ஆர் தி நெக்ஸ்ட் பாஸ். நான் ரூமை வெக்கேட் பண்ணுறோமான்னு கேட்டாராம். நீ ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணோன்னா நீங்கள் இருக்கிற ரூம்லேயே இருங்க, நான் என் ரூமில் நான் ஆப்ரேட் பண்ணுறேன். நியர்லி ஃபார் 2 years they went together, then JRD died. பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ திஸ் இஸ் a கேஸ் வேர் 2 families, நீ கேட்டது தான் நான் சொன்னேன். ஸோ ஓவர் கம் பண்ணதுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் வேணும். 2 பேருக்கும் மனசும் வேணும்ல. அதான் ட்ரூ. JRD செத்து போன அப்புறம் ம். why should Ratan Tata be a pall bearer கரெக்ட். if he has not forgiven, if he has not buried the difference? மரியாதை கொடுக்கறதுக்கு வருவான்னு கேட்குறேன். Yeah. அது உண்மைதான். So we do not know the equations. இது நம்மளுக்குள்ள இது ஹிஸ்ட்ரியிலேருந்து we have pieced it all together. பட் இது 2 பேரும் சொன்னதுலேருந்து தான் நீங்கள் சொல்ல முடியும். ஸோ எல்லா ஃபேமிலியிலையும் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ம். ஹவ் யூ மேனேஜ் த டிஃப்ரென்சஸ் தான் கரெக்ட். ஸோ ஸ்கில். விரோதி என்றது சொல்றது வந்து தப்புன்னு கிடையாது. ஆனால் அது எப்படி நீ அதை யூஸ் பண்ணுறதுன்னு தான் இம்பார்ட்டன்ட். எது நீ சேயிங் ஒரு எனிமின்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனால் நீ எப்படி enemy எப்படி is யூஸ் not பண்ணுறதா. enemy is a very strong word. ம். There can be difference of opinion. கரெக்ட். எல்லாம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் உள்ள நீங்கள் பண்ணிக்கிறது தான். See, Nehru and Tata were great friends, ம். but they never agreed on each other. ஆமாம், கடைசியில் ஏர்லைனையும் பிடிக்கின்னு போனதில்ல. Huh? ஏர்லைனே பிடிக்கும். ஏர்லைன் பிடிங்கினதை பிடிங்கிட்டு நீயே நடத்துன்னு விட்டாரு. அடுத்த வந்தவன் யார் இவர் நல்லவன் நம்பினாரோ ம். ஏர்லைன்லேருந்து இவரை வெளில அமிச்சிட்டான் தேசாய். கரெக்ட். அதே நேரு லிப்ஸ்டிக்கும் நெயில் பாலிஷ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு காசு ஆறுதுனோன்னா, ஐயா அப்பா நீயே ஒரு அதாவது கடை நெயில் திறந்து பாலிஷ் கம்பெனி ஆரம்பினோன்னா லாக்மே ஆரம்பித்தார். ஸோ தே வர் ஃப்ரெண்ட்ஸ் பட் தே ஹேட் கிரேட் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். பட் ஆல்சோ யூ கேன் பி அ கிரேட் எனிமீஸ் அண்ட் ஸ்டில் ஒர்க் டுகெதர். யூ கேன். வேர்ல்ட் வார் 2ல ஸ்டாலின் ஒர்க் வித் அது ரூஸ்வெல்ட் அண்ட் சர்ச்சில். ஃபேமஸ் ஸ்டோரி. வார் முடிஞ்ச பிறகு திருப்பி பிச்சுட்டு போயிட்டாங்க. மார் முடிஞ்ச பிறகு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான், அது வேற விஷயம். ஆமாம், காமன் எனிமி இருக்கிறதுனால. காமன் எனிமி இருந்ததுனால தே ஒர்க் டுகெதர். ஸோ நம்ம இந்தியாவில் ஒரு காமன் எனிமி இந்தியாவுக்கு வந்தால் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருப்போங்கிறீங்க. எஸ், இது வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கு. ம். when we fight a war, ம். all of us are one. கரெக்ட். அது உண்மை தான், நிறைய வாட்டி ஆயிருக்கு. ஸோ எனிவே ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனிமீஸும் டிஃப்ரெண்ட் அட் த சேம் டைம் சேம். இந்த வீடியோ பார்த்தது மிக்க நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.
உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.